பாட்காஸ்ட் தலைப்பு ரத்தம் குடிக்கும் வாள் ஒரு சரித்திர புனைகதை. வணக்கம் நேயர்களே, ரத்தம் குடிக்கும் வாள் என்ற நமது புதிய சரித்திர புனைகதை பாட்காஸ்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். காலத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் ஒரு மர்மமான வாளின் கதை இது. அந்த வாள் வெறும் ஆயுதம் அல்ல, அது ஒரு சாபம், ரத்தம் குடிக்கும் சாபம். அதைச் சுற்றியுள்ள வீரர்களையும் துரோகங்களையும் தியாகங்களையும் நாம் இன்னைக்கு முதல் அத்தியாயத்துல கேட்க போகிறோம். இது வெறும் ஒரு கதை அல்ல, இது ஒரு பேரரசின் விதி, ஒரு குடும்பத்தின் சாபம் மற்றும் ஒரு வாளின் ரகசியம். உங்களை இருக்கை நுனியில் அமர வைக்கும் ஒரு திகில் நிறைந்த பயணம். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு பரந்த பாரத தேசத்தின் பெரும் பகுதியை, அதாவது 70% நிலப்பரப்பை, வீரவர்மன் என்ற சக்கரவர்த்தி தனது இந்திர பிரஸ்தம் சாம்ராஜ்யத்தின் கீழ் ஆண்டு வந்தார். கதாபாத்திர வீரவர்மன் பற்றி சொல்ல வேண்டுமெனில், ஆழமான கம்பீரமான அனுபவம் வாய்ந்த ஞானமிக்க குரல். பாரத தேசத்தின் மூத்த சக்கரவர்த்தி, அனுபவம் வாய்ந்த அறிவார்ந்த முகம் கொண்டவன். இவன் நீண்ட வெள்ளி போன்ற வெள்ளை தாடி மற்றும் முடியுடனும் ஆழ்ந்த ஞானமிக்க கண்களுடனும் இருப்பான். இவனது முகம் வாழ்வின் சோதனைகளையும் அதிகாரத்தின் எடையையும் பிரதிபலிக்கும். இவன் பெரும்பாலும் அரச மரியாதைக்குரிய வெள்ளை தங்க அல்லது வெண்பட்டு உடைகளில் குறைந்தபட்ச நகைகளுடன் ஒரு பேரரசரின் கம்பீரத்துடன் காணப்படுவான். எஞ்சிய 30% நிலப்பரப்பை சேர சோழ பாண்டியர்கள் என்ற 3 சிற்றரசர்கள் ஆண்டு வந்தனர். சோழ தேசத்தை 3 வீரம் மிக்க சகோதரர்கள் ஆண்டு வந்தனர். அவர்களின் பெயர்கள் ஆதித்யவர்மன், விக்ரமன் மற்றும் வல்லவரையன். கதாபாத்திர ஆதித்யவர்மன் கம்பீரமான தோற்றம் கொண்ட இளமையான வலுவான உடலமைப்புடன் கூடிய சோழ இளவரசன். அவனது முகம் கூர்மையான கன்னத்து எலும்புகளுடன் கருமையான அலை அலையான சுருண்ட முடி மற்றும் நேர்த்தியான சிறிய தாடியுடன் இருக்கும். அவனது கண்கள் கூர்மையாகவும் தீர்மானமான பார்வையுடனும் இருக்கும். காட்சி 2. சோழ தேசம். ஒரு சிவன் கோவிலின் பாதாள அறை. இரவு. பாம்புகளின் சீறல், காற்றின் சத்தம், நீர் சொட்டும் ஒலி, இருண்ட குகையின் எதிரொலி, ஆதித்யவர்மன் ஆபத்தான தடைகளை கடக்கும் ஒலி, பாறைகள் உருளும், விலங்குகளின் உருமல், வாள் சுழற்றும் ஒலி. ஆதித்யவர்மன் தனக்குள்ளேயே முணுமுணுக்கிறான், குரலில் வியப்பும் சற்று பயமும். இறுதியாக பல தலைமுறைகளாக காத்திருந்த வாள், இதன் சக்தி, இதன் சாபம். ஆதித்யவர்மன் ரகசிய வழியில் உள்ளே செல்கிறான். அங்கு விஷப்பாம்புகள் சீறி படம் எடுக்க